ரைட், ஓகே. ஸோ எனிஹோ, ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பஞ்சுக்கலே, ஸோ ஆண்ட்ரியா டெல் சார்ட்டோ அப்படின்னு சொல்லக்கூடிய போம் பார்க்க போறோம். ஆண்ட்ரியா டெல் சார்ட்டோ அப்படின்னு சொல்லக்கூடிய போம். இந்த போம் எழுதியிருக்கக்கூடிய ரைட்டரோட பேருங்க ராபர்ட் ப்ரௌனிங். ரைட்டரோட பேரு நம்மளோட ராபர்ட் ப்ரௌனிங். ஸோ அவர் எப்போ பிறந்திருக்காரு அப்படின்னு பஞ்சுக்கலே 1812 ஸோ பிறந்திருக்கக்கூடிய பர்சன். 1889 என்னன்னு பஞ்சுக்கலே இறந்திருக்கக்கூடிய பர்சன். ஸோ உங்களோட ரைட் சைட் டாப்ல இருக்கக்கூடிய பர்சன் தான் நம்மளோட ராபர்ட் ப்ரௌனிங் அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சன். ரைட், ஓகே. ரொம்ப ஃபேமஸ். சோ இவர் எதுக்காக ரொம்ப ஃபேமஸான ஒரு போயட் அப்படின்னு பஞ்சுக்கலே இங்க பாருங்க, டிராமாட்டிக் மோனோலாக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எலிமெண்ட்ஸ்க்காக ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். நான் இப்பதான் உங்கள்ட்ட சொன்னேன் என்ன அப்படின்னு பஞ்சுக்கலே, நம்மளுக்கு ஹோப்கின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ரைட்டர் இருக்காரு. அந்த ஹோப்கின்ஸ்னு ஸ்ப்ரங் ரிதம், ஸோ நம்மளுக்கு ஸ்ட்ரைட் ஆகக்கூடியது ஸ்ப்ரங் ரிதம், இன்ஸ்ட்ரெஸ், இன்ஸ்கேப் இப்படின்னு சொல்லக்கூடிய டேர்ம்ஸ் நம்மளோட ஹோப்கின்ஸோட ஜெரால்டு மேன்லி ஹோப்கின்ஸோட நேமை பார்த்தோன்னே நம்மளோட பிரைன்ல ஸோ ஸ்ட்ரைக் ஆகணும். அதே மாதிரி நம்மளோட ராபர்ட் ப்ரௌனிங் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நேம் நீங்க ஸோ கேட்ட உடனே உங்களோட மைண்ட்ல ஸ்ட்ரைக் ஆகக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பஞ்சுக்கலே, ஸோ டிராமாட்டிக் மோனோலாக். ஸோ மற்ற விஷயங்களை காட்டிலும் டிராமாட்டிக் மோனோலாக் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களோட பிரைன்ல ஸ்ட்ரைக் ஆகணும். ஓகே, ரொம்ப ரொம்ப முக்கியமான ரைட்டா நம்மளோட ஸோ இந்த ராபர்ட் ப்ரௌனிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ரைட்டா என்ன ஒரு போர்ஷனுக்குன்னா இந்த டிராமாட்டிக் மோனோலாக் அப்படின்னு சொல்லக்கூடிய போர்ஷனுக்கு. ஓகே, ரைட். ஸோ அடுத்து ஸ்கிரீன் விசிபிள் ஆகலைங்க சார். ஸ்கிரீன் விசிபிள் ஆகலைங்க சார். ஜஸ்ட் a minute please. ரைட், சோ பாருங்க. சோ இதான் ஆண்ட்ரே டெல் சார்ட்டோ. ஆண்ட்ரே டெல் சார்ட்டோ அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சன் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு பஞ்சுக்கலே, சோ ஃபால்ட்லெஸ் பெயிண்டர்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் கான்செப்ட் இதை ஞாபகம் வச்சுங்க. இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல வந்திருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் பாத்துங்க. ஆண்ட்ரே டெல் சார்ட்டோ இஸ் நேம்ட் அஸ், இஸ் கால்ட் அஸ் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. சோ அவர் என்னன்னு சொல்றாங்கன்னா ஃபால்ட்லெஸ் பெயிண்டர், விச் மீன்ஸ் சோ அவரோட பெயிண்டிங்ல என்ன இருக்காது அப்படின்னு பஞ்சுக்கலே, சோ அந்த ஃபால்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது ஃபைண்ட் பண்றது கஷ்டம். அதான் faultless painter, which means he never commits any fault in his painting அப்படின்றத அதோட அர்த்தம். அதை பாத்துங்க. ரைட், அதே மாதிரி இந்த போம் அப்படின்னு சொல்லக்கூடியது 1855ல சோ எந்த கலெக்ஷன்ல பப்ளிஷ் ஆயிருக்குன்னா மென் அண்ட் விமன். பாத்துங்க, இதான் அந்த மென் அண்ட் விமன் அப்படின்னு சொல்லக்கூடிய கலெக்ஷன். சோ பை ராபர்ட் ப்ரௌனிங், வால்யூம் 1ல. சோ வால்யூம் 1 1855. இதுல பாருங்க, சோ சாப்மேன் அண்ட் ஹால் அப்படின்னு சொல்லக்கூடிய இதோட பப்ளிஷா. சாப்மேன் அண்ட் ஹால் அப்படின்னு சொல்லக்கூடிய இதோட பப்ளிஷா. சோ மென் அண்ட் விமன் பப்ளிஷ் பண்ணிருக்கக்கூடியது சாப்மேன் அண்ட் ஹால் 1855ல பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. இதுல தான் இந்த ஆண்ட்ரே டெல் சார்ட்டோ அப்படின்னு சொல்லக்கூடிய போம் சோ இன்க்ளூட் ஆயிருக்கு. சோ மென் அண்ட் விமன் அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு கலெக்ஷன். பாத்துங்க. ரைட், அடுத்தது இது ஒரு டிராமாட்டிக் மோனோலாக் ஆஸ்பெக்ட்ஸ்ல வரக்கூடியது. வாட் இஸ் டிராமாட்டிக் மோனோலாக்னா, there is a speaker, simultaneously there is a listener, but the listener never interferes with the narration of the speaker. Interferes, never interfere in the narration of the speaker. ஸ்பீக்கரை எந்த ஆஸ்பெக்ட்ல அவர் இன்டர்ஃபியர் பண்ணவே மாட்டார். அந்த ஆஸ்பெக்ட்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு லிசனரா இருப்பாங்க. பட் ஆக்சுவலி ஒரு சில போம்ஸ் பாத்தீங்கன்னா, இப்ப ரைட்டர் மட்டுமே பேசிட்டு இருப்பாப்ல, த்ரூஅவுட் த போம். அதாவது அவர் ஒரு சில விஷயங்களை டிஸ்கிரைப் பண்ணாப்ல, சோ இந்த நரேட் பண்ணாப்ல, இந்த ஆஸ்பெக்ட்ஸ்ல போயிட்டு இருக்கோம். பட் இந்த டிராமாட்டிக் மோனோலாக் அப்படின்னு சொல்லக்கூடியதுல சோ there is a narrator. சோ அந்த நரேட்டர் என்ன பண்ணாப்ல, யாரோ ஒரு பர்சன்ட்ட, நியர்பைல இருக்கக்கூடிய ஒரு பர்சன்ட்ட அந்த விஷயங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கலே சோ டிஸ்க்ளோஸ் பண்ணிட்டு இருப்பாப்ல. அந்த ஆஸ்பெக்ட்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு டெக்னிக் பேர் தான் டிராமாட்டிக் மோனோலாக் டெக்னிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த விஷயத்துக்கு பேரு டிராமாட்டிக் மோனோலாக் டெக்னிக். Okay, it is a dramatic monologue, a form of poetry for which he is famous. யார் நம்மளோட and Robert Browning, about an Italian painter Andrea del Sarto. யாரை பத்தி நான் இங்க ஒரு டிஸ்கிரிப்ஷன் இங்க கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்டாலியன் பெயிண்டர் ஆண்ட்ரியா டெல் சார்ட்டோ பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் இங்க கொடுத்திருக்காங்க இந்த ஆண்ட்ரியா டெல் சார்ட்டோ அப்படின்னு சொல்லக்கூடிய போம்ல. ஆண்ட்ரியா டெல் சார்ட்டோ இஸ் an Italian painter. நல்லா ஞாபகம் வச்சுங்க, is an Italian painter. So எப்ப சோ இந்த ரெனேசான்ஸ் டைம் அப்படின்னு சொல்லுவோம். ரெனேசான்ஸ் ஆரிஜினேட்ஸ் ஃப்ரம் இட்டாலி. இது ரொம்ப முக்கியம். வேர் ரெனேசான்ஸ் ஆரிஜினேட்ஸ் அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ரெனேசான்ஸ் ஆரிஜினேட் சோ ஃப்ரம் இட்டாலி. இட்டாலியில இருந்து தான் ரெனேசான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆரிஜினேட் ஆயிருக்கும். ரெனேசான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது இட்ஸ் a revival, rebirth. Simply we call it actually rebirth, which nothing else actually in literature, in painting, in architecture, astronomy, so in science inventions and navigations, everything it extend its level, its boundaries. அதோட பவுண்டரிஸ் என்ன பண்ணும், எக்ஸ்டெண்ட் பண்ணிடுச்சு. சோ அதுல இருக்கக்கூடிய ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது எக்ஸசிவ் ஆச்சு.
ஸோ அதை பத்தின நாலேஜ் அப்படின்னு சொல்லக்கூடியது ஸோ அவங்க இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதுக்கு பேர் தான் ரெனேசான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இதுக்கு பேர் தான் ரெனேசான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆஸ்பெக்ட்ஸ்ல தான் இந்த டைம்ல இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பெயிண்டர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆண்ட்ரியா டெல் சார்ட்டோ. அந்த ஆண்ட்ரியா டெல் சார்ட்டோவை பத்தின ஒரு டிஸ்கிரிப்ஷன் தான் இந்த ஹோல் போமம். ஓகே, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான போம் பாருங்க. ரைட், இப்போ இந்த ஆண்ட்ரியா டெல் சார்ட்டோவை பத்தி பேசிக்கா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் பாருங்க. ஆண்ட்ரியா டெல் சார்ட்டோ அப்படின்னு சொல்லக்கூடியது இஸ் ஒன் ஆஃப் த Browning's so dramatic monologues that shows that Browning is trying to create art. ஒரு ஆர்ட்டை கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறாப்ல, that allows for the body and soul to both portrayed rather than just body or soul, just soul. அதாவது ஒரு விஷயத்த நம்ம கிரியேட் பண்றோம், அந்த கிரியேட் பண்ணக்கூடியதுல சோல்ஃபுல்னஸ் இருக்கணும், அதே மாதிரி பாடி. சரிங்களா? அதாவது உயிரோட்டமா இருக்குன்னு சொல்லுவாங்க பாருங்க. ஒரு சில பிக்சர்ஸ் ஒரு சில தத்ரூபமா எடுத்துருக்காங்கடா படம்லாம் அப்படின்ற மாதிரி சொல்லும் பாருங்க. So what does it mean? Which means so the characters are so portrayed in a so the characters are given in a proper way அப்படிங்கிற மாதிரி அந்த சென்ஸ்ல சொல்லக்கூடியது. which means அதான் தத்ரூபம் அப்படின்ற மாதிரி நம்ம சிம்பிளா என்னன்னு பஞ்சுலே சொல்லிட்டு இருப்போம். ரைட், ஸோ இந்த ஆஸ்பெக்ட்ஸ்ல இந்த போம கொடுக்கணும் நம்மளோட டிராமாட்டிக் மோனோலாக் ஆஸ்பெக்ட்ஸ்ல நம்மளோட ப்ரௌனிங் கொடுத்துருக்காப்ல. அடுத்தது இந்த போம் அப்படின்னு சொல்லக்கூடியது பிளாங்க் வேர்ஸ்ல இருக்கு. So we are very familiar what is blank verse அப்படின்னு சொல்லக்கூடியது. So என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். So we are very familiar. So blank verse அப்படின்னு சொல்லக்கூடியது என்னன்னா, okay, so blank verse aspectsல இருக்கு mainly iambic pentameter. So iambic pentameter அதுவும் நம்மளுக்கு தெரியும். iambicனா நம்மளுக்கு 10 syllable இருக்கக்கூடிய ஒரு லைன். பட் அந்த 10 syllable என்ன ஒரு விஷயம் இருக்காது அப்படின்னு தெரிஞ்சுக்கலே. So நம்மளுக்கு ரைமிங் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்காது. இதுக்கு பேர் தான் iambic pentameter லைன் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுதான் blank verse ஓட பேசிக் அவுட்லைன். ஓகே, பிளாங்க் வேர்ஸ்ல iambic pentameter ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த பென்டாமீட்டர்னா சோ iambic pentameter அப்படின்னு சொல்லக்கூடியது இதான் இதோட எக்ஸ்பிளனேஷன். ஓகே, ரைட். இந்த போம் அப்படின்னு சொல்லக்கூடியது எதோட இன்ஸ்பிரேஷனா ஆண்ட்ரியா டி ஆங்கிலோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரெனேசான்ஸ் பெயிண்டர் இருக்காரு. சோ அவரோட அந்த ஆர்டிஸ்டோட இன்ஸ்பிரேஷன் இந்த என்டையர் போமம். ரைட், ஓகே. சோ ஹிஸ்டாரிக்கல் டெல் சார்ட்டோ வாஸ் born in Florence. சோ அந்த ஆண்ட்ரியா டெல் சார்ட்டோ இருக்காரு பாத்தீங்களா? சோ அந்த ரைட், ஓகே. சோ அந்த ஃப்ளாரன்ஸ்ல இட்டாலியில பிறந்திருக்கக்கூடிய ஒரு பர்சன் டெல் சார்ட்டோ. சோ 1486ல ரெனேசான்ஸ் டைம்ல சோ ஃப்ளாரன்ஸ்ல இறந்துறாப்ல. இட்டாலியில ஃப்ளாரன்ஸ்ல 1530ல இறந்திருக்காப்ல. இவரோட ஒரு பயோகிராஃபி, இவரோட லைஃப்ல நடந்திருக்கக்கூடிய ஒரு சின்ன இன்சிடென்ட் எடுத்து என்ன பண்ணிருக்காங்க, இத போமா கிரியேட் பண்ணிருக்காங்க. சோ டெல் சார்ட்டோ வாஸ் a pupil of Pieri di Cosimo. சோ பியூப்பிள்னா ஸ்டூடெண்ட் அர்த்தம். யாரோட ஸ்டூடெண்ட்னா பெய்ரி டி கசிமோட ஸ்டூடெண்ட் யாருன்னு தெரிஞ்சுக்கல, நம்மளோட டெல் சார்ட்டோ. ஓகே, டெல் சார்ட்டோ வாஸ் இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை ரஃபேல், லியோனார்டோ டா வின்சி அண்ட் சோ யாரு டெல் சார்ட்டோ வாஸ் இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை டெல் சார்ட்டோவை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருக்கக்கூடிய பர்சன்ஸ் ரஃபேல், லியோனார்டோ டா வின்சி, ஃபிரா பார்த்தோலோமியோ அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சன்ஸ். இவங்களாம் என்னன்னு தெரிஞ்சுக்கல, நம்மளோட டெல் சார்ட்டோவை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருக்காங்க. அடுத்தது he began to produce work 1506. எப்ப இருந்து இவரோட ஒர்க்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காப்ல அப்படின்னு பஞ்சுக்கலே நம்மளுக்கு 1506ல இருந்து இந்த மாதிரி ஒர்க்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காப்ல. இவரோட ஒர்க் stems from traditional Quattrocento painting. இவரோட ஒர்க்ஸ் என்ன சென்ஸ்ல இருக்கு அப்படின்னு பாருங்க. Quattrocento painting இந்த ஆஸ்பெக்ட்ஸ்ல இருக்கும். யாரோட ஒர்க்னா நம்மளோட ஆண்ட்ரியாவோட ஒர்க் Quattrocento painting இந்த ஆஸ்பெக்ட்ஸ்ல இருக்கும். அதே மாதிரி டெல் சார்ட்டோ was revered for his art. Some call him Andrea Senza Errori. Erroriனா the unerring அர்த்தம். unerring மிஸ்டேக் பண்ண மாட்டா உன்னோட பெயிண்டிங்ல எக்ஸாக்டா இருக்கும். எந்த மிஸ்டேக்ஸும் பண்ணாத ஒரு பர்சன் தான் நம்மளோட ஆண்ட்ரியா டெல் சார்ட்டோ அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர் சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த ரீசனால தான் ஆண்ட்ரியா டெல் சார்ட்டோ த faultless painter அப்படிங்கறத நம்ம பிகினிங்லயே பார்த்தோம். அவரோட போம்ஸ்ல நம்ம ப்ரௌனிங்கோட போம்ல ப்ரௌனிங் says the paintings are free of errors. இந்த பெயிண்டிங்ஸ்ல எந்த எரரும் கிடையாது. பட் that alone doesn't make a piece of art special or evocative. அதாவது ஒரு பெயிண்டிங்ஸ்ல எந்த ஒரு மிஸ்டேக்ஸ் இல்லைன்னா அந்த ஒரு விஷயங்கள் மட்டும் ஒரு பியூட்டினஸ கொடுத்துறாரு. இன்னும் வேற ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கு. அவங்களோட லைஃப்ல நடக்கக்கூடிய ஒரு சில மோசமான ஒரு சில விஷயங்கள், அந்த விஷயங்கள் கூட என்ன பண்ணலாம்னா டிஸ்டர்ப்டா இருக்கலாம். அந்த ஆஸ்பெக்ட்ஸ்ல இந்த போமை இவர் கொடுத்திருக்காப்ல. ஓகே, இந்த போம் யாரோட பயோகிராஃபியை பேஸ் பண்ணி இருக்குன்னா இந்த ஒரு விஷயம் ஆல்ரெடி கொஸ்டின்ஸ்ல கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு போம்லயே ரெஃபரன்ஸ் வரும்.
சோ ஜார்ஜியோ வசாரி, நல்லா பாத்துங்க, ஜார்ஜியோ வசாரி இவங்களோட பயோகிராஃபியை பேஸ் பண்ணி தான் நம்மளோட ஆண்ட்ரியோட பயோகிராஃபி எடுத்து அதுல இருந்து இந்த போமை கொடுத்துருக்காங்க. சோ த போம் இஸ் பேஸ்ட் ஆன் பயோகிராபிக்கல் மெட்டீரியல் பை ஜார்ஜியோ வசாரி. யாரோட பேஸ் பண்ணி இருக்கக்கூடியது? ஜார்ஜியோ வசாரியோட. சோ அவங்களோட அந்த ஐடியாலஜியை பேஸ் பண்ணி வரக்கூடியது, அவங்களோட பயோகிராபிக்கல் எலிமெண்ட்ஸை பேஸ் பண்ணி இவரோட பயோகிராஃபிஸ் எடுத்து நம்மளுக்கு போம்ஸா கொடுத்துருக்காங்க. ஓகே, சோ தட்ஸ் ஆல் நம்மளோட ஆண்ட்ரே டெல் சார்ட்டோ பத்தி பேசிக்கா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். ஓகே ரைட், சோ இட் ஜஸ்ட் கம் டு த போம். சோ ஆண்ட்ரே டெல் சார்ட்டோ இதோட ஃபர்ஸ்ட் லைன் பாருங்க. பட் ஃபர்ஸ்ட் லைன் பாருங்க. பட் don't let us quarrel anymore. Do not let us quarrel anymore. No, my Lucrezia. Is the first line. Bear with me for once. Bear with me for once. Sit down, and all shall happen as you wish. And all shall happen as you wish. Okay, right, பாருங்க. But don't let us quarrel anymore, which means they are quarreling. Okay, so they are all, so they are in fighting. They are in fighting. அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் லைனை பார்க்கும்பொழுது சோ வெதர் இப்படி கூட கேட்கலாம், இந்த ஃபர்ஸ்ட் லைன்ல நெகட்டிவ் சென்ஸ் இருக்கா, பாசிட்டிவ் சென்ஸ் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கூட கேட்கலாம். அப்படிங்கும்போது கேட்கும் பொழுது பட் டோன்ட் லெட் அஸ் குவாரல் எனிமோர்னா ஆக்சுவலி சென்டென்ஸ் நெகட்டிவ். அதே மாதிரி அதுல சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கலே, அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. சண்டை போட்டுட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு தான் இதுக்கப்புறம் சண்டை போட வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அந்த ஆஸ்பெக்ட்ல பட் டோன்ட் குவாரல் எனிமோ, which means நம்ம எவ்வளவு நாள் சண்டை போட்டுட்டு இருக்க வேணா. நோ வேணா மை லுக்ரீசியா, which means ஆண்ட்ரியாவோட வைஃப் பேரு லுக்ரீசியா. இதையும் क्वेश्चंसா கேட்கலாம். so who is லுக்ரீசியான்னு கேட்கலாம். அல்லது so what's the name of so ஆண்ட்ரியாஸ் வைஃப் அப்படின்ற சென்ஸ்ல கேட்கலாம். ஆண்ட்ரியோட வைஃப் பேரு லுக்ரீசியா நம்மளோட ஆண்ட்ரியோட வைஃப் இப்படிங்கிற சென்ஸ்ல பாத்துங்க. ரைட், so bear with me for once, at least. இப்ப அதாவது அவங்க கேட்கறான் பாருங்க, தன்னோட வைஃப் கிட்ட கேட்கறான். so bear with me, அதாவது என்னைய பொறுத்துக்க, அட்லீஸ்ட். so with me for once, இந்த ஒரு டைம் என்னைய பொறுத்துக்குவேன், அப்படின்ற மாதிரி கேட்கறான். sit down and all shall happen as you wish. ஓகே, so உட்காருவா, சரிங்களா? எல்லாம் உன்னோட நீ எப்படி விருப்பப்படுறியோ அது மாதிரியும் நடக்கும். ஏன் நீ போயிட்டு ஒரி பண்ணிட்டு இருக்க? நீ ஒரி பண்ணாத, உட்காருவா அப்படின்ற மாதிரி தன்னோட வைஃப் என்ன பண்றாங்கன்னா சோ உட்கார வைக்கிறாப்ல. அதான் sit down, all shall happen as you wish. Okay, you turn your face, but does it bring your heart? அவங்க கேட்கிற அடுத்த கொஸ்டின் பாருங்க. you turn your face, அதாவது நீ என்ன பண்ற, உன்னோட முகத்தை என் பக்கம் காட்டுற. அதான் so I just post certain things. so இது பாருங்க, கொஞ்சம் அவங்களோட ஃபேஸ் அப்படியே திரும்பி பாக்குற மாதிரி ஆண்ட்ரியா பக்கம் அவங்களோட ஃபேஸ் இருக்கு. அதாவது நீ உன்னோட முகத்தை என்னைய பாக்குற, ஓகே, பட் does it bring your heart? அது நீ உண்மையா தான் பாக்குறியா, அன்போட தான் பாக்குறியா, லவபிளா தான் பாக்குறியா? so that's a question. அதான் does it bring your heart? சோ நீ உண்மையா சோ லவபிளா தான் பாக்குறியா அப்படின்ற மாதிரி கேட்கறான். I'll work for your friend's friend, never fear. ஓகே, அதே மாதிரி என்னது, சோ பயப்படலாம் வேணாம், நான் கன்ஃபார்மா என்ன பண்ணுவேன், நான் ஒரு பெயிண்டர், as a painter, so I'll work for, சரிங்களா, நான் கன்ஃபார்ம் ஒர்க் பண்ணுவேன். then for your friend's friend, which means உன்னோட ஃப்ரெண்டுக்கு நான் என்ன பண்ணுவேன், சோ பெயிண்ட் பண்ணி கொடுப்பேன், நீ கவலையே பட வேணாம். சோ மை லவ் மை வைஃப் லுக்ரீசியா அப்படிங்கறத இந்த லைன்ல சொல்றாங்க. அதான் I'll work for your friend's friend, never fear. Treat his own subject after his own way. ஆக்சுவலி நான் வரைஞ்சு கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த எப்படி அவன் ட்ரீட் பண்ணிக்கிட்டோம், அது அவங்களோட ஓன், அவனே வரைஞ்ச மாதிரி அவனை எல்லா உரிமையும் அவனே கொண்டாடிக்கிட்டோம். நான் வந்து டிஸ்டர்ப்டே பண்ண மாட்டேன். அதான் ட்ரீட் இஸ் ஓன் சப்ஜெக்ட் ஆஃப்டர் இஸ் ஓன் வே. நான் வரைஞ்சு அவனோட கையில கொடுத்துட்டேன்னு வச்சுக்கல, உன் கையிலேயே கொடுக்குறேன்னு வச்சுக்குவேன், நீயே கொண்டு போய் கொடுத்துக்க. சோ அதுக்கப்புறம் அது அவனோட, எனக்கும் அந்த பெயிண்ட்டுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி நான் என்ன பண்ணிக்கிறேன், சோ விளைவிக்கிறேன். நீ ஏமா போயிட்டு மனசை போட்டு குழப்பிட்டு இருக்க, அந்த மாதிரி சொல்றேன். fix his own time, accept to his own price. அதே மாதிரி என்னன்னு தெரிஞ்சுக்கலே. so fix his own time, so அவனுக்கு கிடைக்கக்கூடிய அந்த வெகுமதிகள் அப்படின்னு சொல்ற பாருங்க, எது அந்த பிக்சரை வரைஞ்சதுக்காக கிடைக்கக்கூடிய அந்த ரிவார்ட்ஸ் எல்லாமே என்னது, அவனுக்காக தான், எனக்குலாம் வேணும், நான் வரைஞ்சு கொடுத்துறேன், எனக்கு எந்த அமௌண்ட்டும் வேணாம். அதான் இங்க பாருங்க, இந்த வரைகிற மாதிரி ஒரு பிக்சர் இருக்கு. சோ வரைஞ்சு கொடுத்துறேன், அதனால வரக்கூடிய எந்த ரிவார்டும் எனக்கு வேணாம், சரியா? சோ அதனால நீ worry பண்ணாத. and shut the money into this small hand. சரிங்களா? so when next it takes mine. okay, actually எனக்கு பக்கத்துல
சரிங்களா? when next it takes mine, எனக்கு பக்கத்துல அந்த கை வந்து இருக்கு பாத்தியா, இந்த கையில அந்த பணத்தை கூட வச்சுக்கலாம். இந்த சின்ன கையில அதான். so shut the money into the small hand. எது நான் வரைஞ்சு கொடுத்ததுக்காக கிடைக்கக்கூடிய அந்த ரிவார்டு இந்த கையில கூட என்ன பண்ணலாம், வைக்கலாம். so when so next it takes mine, okay, will it tenderly, okay, actually will it tenderly, oh I'll content him, but tomorrow love, actually confirm நான் ஒத்துக்கிறேன், வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயங்களை ஒத்துக்கிறேன், பட் இன்னைக்கு என்னால இத என்ன பண்ண முடியாது, சோ கொடுக்க முடியாது, டுமாரோ நான் கொடுத்துறேன், அதான் பட் டுமாரோ லவ். சோ நாளைக்கு நான் வரைஞ்சு கொடுத்துறேன். I often I am much wearier than you think. ஆக்சுவலி நீ நினைக்கிற மாதிரி நான் ரொம்ப சந்தோஷமால இல்லப்பா, நீ நினைக்கலாம் இவன் கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கான் சோ அப்படிங்கிற மாதிரி கூட நினைக்கலாம். ஆனா அதை காட்டிலும் எக்ஸஸ் நான் சஃபர் ஆயிருக்கேன் உள்ள, உனக்கு தெரிய மாட்டேங்குது. வெளியில நான் அப்படியே சிரிச்சிட்டு இருக்கனால என்னன்னா சோ இவன் ரொம்ப சந்தோஷமா இருக்கான் அப்படிங்கிற சென்ஸ்ல எடுத்துட்டேன். அதான் I often am much wearier than you think. நீ நினைக்கிற காட்டிலும் நான் ரொம்ப சஃபர் ஆகுறேன். so this evening more than usual. ஆனா எனக்கு ரொம்ப சஃபரிங் இருந்தாலும் இந்த ஈவினிங் என்னன்னு வச்சுக்கலே, so more than usual. okay, so அதை காட்டிலும் கொஞ்சம் பெட்டரா இருக்கு. and it seems as if forgive now, as if should you let me sit here by the window with your hand in mine. அவனோட வைஃப்ட்ட கேக்குறான் பாருங்க, and it seems as if forgive now, என்னை மன்னிச்சிரு, so if should you let me sit, okay, so you should, if you should let me sit, அதாவது என்னை உன் பக்கத்துல உட்கார்றதுக்கு அலோவ் பண்றியா, here by the சரிங்களா, here by the window with your hand in mine. அதாவது இந்த விண்டோக்கு பக்கத்துல உன்னோட கையை என்னோட கையில வச்சுட்டு, சோ இப்படி சரிங்களா, இங்க இந்த மாதிரி சென்ஸ்ல இந்த விண்டோக்கு பக்கத்துல சோ உட்கார்றதுக்கு நீ அலோவ் பண்றியா, சரிங்களா, தன்னோட வைஃப்ட்ட கேக்குறான், பெர்மிஷன் கேக்குறான் பாருங்க. it seems as if forgive now, என்னை மன்னிச்சிரு, should you let me sit here by the window with your hand in mine and look a half hour forth on Faisal. okay, அதாவது Faisal அப்படின்னு சொல்லக்கூடிய this is what the place, okay, இந்த Faisal அப்படின்னு சொல்லக்கூடிய it's the name of the place, அதான். and look a half hour forth on Faisal. ஒரு கொஞ்சம் அந்த Faisal அந்த பிளேஸ் நம்மளோட விண்டோவிலேயே பார்க்கலாம். both of one mind, எப்படி தெரியுமா, so you're my love, you're my wife. சோ ரெண்டு பேரும் ஒரே சென்ஸ்ல சோ எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு, நேச்சர் எப்படி இருக்கு, அப்படி இருக்கு, இப்படி இருக்கு, இப்படிங்கிற சென்ஸ்ல as married people use. சோ மேரேஜ் ஆனவங்களை எப்படி பார்ப்பாங்க, சோ புதுசா கல்யாணம் ஆனவன் சோ ஒரு எந்தூசியாசமா பார்ப்பான், எதையோ பார்க்காத மாதிரி என்னன்னு தச்சுக்கல அப்பதான் பார்ப்பான். அந்த ஒரு எனர்ஜி இருக்கும் அவங்களோட பார்வையில, அந்த லவ் இருக்கும். சோ அதை பெருசா என்ஜாய் பண்ணுவாங்க, which means அதுக்கு முன்னாடி என்ஜாய் பண்ணிருக்க மாட்டாங்க, இல்லைன்னா என்ஜாய் பண்ணிருப்பாங்க. பட் சோ நியூலி மேரிடுங்கும் போது சோ இவனோட செல்ஃபும் அவனோட செல்ஃபும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க என்ன விரும்புறாங்க என்ன விரும்பல அப்படிங்கிற ஒரு டிசையர்லாம் அங்க ஜாயின் ஆகும்போது they promote certain things. சின்ன குட்டியான விஷயங்களா இருக்கும், அதை ப்ரொமோட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸ்ல என்னன்னு தெரிஞ்சுக்கல, as married people use. சோ நம்ம ரெண்டு பேரும் both of one mind, நம்ம ரெண்டு பேரும் ஒரே மனநிலையில so as married people use. so married ஆன people எப்படி இந்த பாய்ஸ்ல பார்ப்பாங்களோ, இந்த விண்டோ வழியா இந்த சீனரிஸை பார்க்கும்போது எப்படி ஃபீல் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி பார்க்கலாம். quietly the evening through. இந்த ஈவினிங் அப்படியே இதோட அழகா ரசிக்கலாம். I might get up tomorrow to my work cheerful and fresh as ever. ஆக்சுவலி என்னை இப்ப நீ அலோவ் பண்ணின்னு வச்சுக்கேன், உன்னோட உட்காந்து ஒரு மேரிட் பீப்புள் மாதிரி இந்த ஈவினிங்கை நான் ரசிச்சேன்னா நாளை காலையில நீ சொன்ன மாதிரி பெயிண்டிங் வரைஞ்சு கொடுக்கணும்ல, அப்ப சேர்ஃபுல்லா எழுந்திருப்பேன். ஸோ லெட் அஸ் ட்ரை, ஸோ ட்ரை பண்ணி பார்ப்போமா அப்படிங்கிறான். அதான் லெட் அஸ் ட்ரை. tomorrow how you shall be glad for this. இதுக்காக நீ எவ்வளவு சந்தோஷப்படுவேன்னு பாரு. ஏன் அந்த பிக்சர் சூப்பரா வரப்போது பாரு. tomorrow, சோ இப்ப நான் உட்காந்துட்டேன், which means அவன் உட்காந்துட்டான், சரிங்களா. அதான் tomorrow how you shall be glad for this. நான் இப்போ உட்காந்துருக்கேன் உங்க பக்கத்துல, உன்னோட கையை என் கையில வச்சிருக்கேன். சோ இதுக்காக நீ எவ்வளவு சந்தோஷப்பட போறேன்னு பாரு. ஏன்னா எனக்கு ஹாப்பினஸ் வருது, ஹாப்பினஸ் வரதுனால I can create more better. okay, much better என்னால much better-ஆவே கிரியேட் பண்ண முடியும். that creation so brings lot more monies ரொம்ப நிறைய வரும், சரிங்களா. சோ அதுக்காக earnings நிறைய கிடைக்கும். சோ அதனால உன்னோட ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு சோ டெஃபினெட்லி என்ன பண்ணுவான், சோ என்ஜாய் பண்ணுவான்.
சரிங்களா, என்ஜாய் பண்ணுவான். அந்த ரீசனால யூ கேன் அட்லீஸ்ட் ஷேர் யுவர் டைம், ஷேர் யுவர் வேல்யூபிள் டைம் வித் யுவர் ஹஸ்பண்ட். உன்னோட ஹஸ்பண்ட் நீ என்ன பண்ணலாம், இந்த டைம் நீ ஸ்பெண்ட் பண்ணலாம். a soft hand is a woman of itself. அடுத்து சொல்றான் பாருங்க, அந்த கையை பிடிச்சிருக்கான்ல, சோ கன்ஃபார்ம் நீ நாளைக்கு இதுக்காக என்ஜாய் பண்ண அப்படின்ற மாதிரி பேசிட்டு அந்த அப்படியே கையெல்லாம் தொட்டுக்கிட்டு அவன் சொல்லக்கூடியது your soft hand is women of itself. உன்னோட சாஃப்ட் ஹேண்ட் இருக்கு பத்தியா, அது ஒரு விமனோட ஹேண்ட். சரியா, ஒரு விமனோட ஹேண்ட் which means அது விமன் தான். விமன் ஆஃப் இட் செல்ஃப்னா which means ஒரு பொண்ணோட கை மாதிரியே உன்னோடது இருக்கு. which means அந்த ஏக்கம் உனக்கு. சரிங்களா, அவனோட அந்த ஏக்கம் அதான் your soft hand is a woman of itself and mine the man's bad breast she calls inside. என்னோடது என்ன எப்படி தெரியுமா இருக்கு, ரொம்ப ரஃபா இருக்கு. ஒரு மேனோட ஹேண்ட்ஸ் எப்படி இருக்குமோ அந்த சென்ஸ்ல இருக்கு என்னோடது. சோ என்னோடது ரொம்ப ரஃபா இருக்கு. அதான் mine the man's bad breast she calls inside. சரிங்களா, ஆக்சுவலி ஏதோ ஒரு தடைப்பட்ட விஷயங்களை என்னோட கையில இருக்கிற மாதிரி ரொம்ப ரஃபா இருக்கு, ஆனா உன்னோடது எவ்வளவு சாஃப்டா இருக்கு பாரு அப்படிங்கிற ஒரு டிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுக்குறான். ரைட். சோ அடுத்தது, so don't count the time lost neither. Don't count the time lost neither. You must serve for the each of the 5 pictures we are okay. நம்மளுக்கு எவ்வளவு பிக்சர்ஸ் அப்படின்றது வேணும் அப்படின்ற மாதிரி இங்க சொல்றாங்கன்னா மொத்தம் நம்மளுக்கு 5 பிக்சர்ஸ் வேணும். சரிங்களா, அந்த ரீசனால don't count the time lost neither. நீ என்ன ஒரு விஷயத்த பத்தி, அதாவது காலம் கடந்து போச்சே இப்படின்ற மாதிரி நம்ம விட்டுட்டு போயிட்டோமே அப்படிங்கிற மாதிரிலாம் நீ யோசிக்காதமா. அதான் don't count the time lost neither. You must serve for each of the 5 pictures வீரக்கையா. நம்மளுக்கு இப்ப எவ்வளவு பிக்சர்ஸ் வேணும், 5 பிக்சர்ஸ் வேணும். அதுக்காக நீ என்ன பண்ண, சோ உன்னோட கான்ட்ரிபியூஷனை செலுத்து, உன்னோட கான்ட்ரிபியூஷனை கொடு அப்படிங்கறதா வீரக்கையா 5 பிக்சர்ஸ். அதுக்காக which means நான் உன்கிட்ட வந்து உட்காந்துருக்கேன் பாரு, சோ என்னை பார்த்து திரும்பும் பொழுது சோ அந்த ஃபேஸ் மட்டும் இல்ல, அந்த லவ்வபிளான ஒரு ஐடியாலஜி என்ன பண்ணணும்னா நீ கொடுக்கணும். அப்படி கொடுத்தீங்கன்னா ஐ ஃபீல் சோ ஹாப்பி. சோ நான் அப்படி ஹாப்பியா ஃபீல் பண்ண இன்னைக்கு நைட்டு சோ ரொம்ப சந்தோஷமா தூங்குவேன். நாளைக்கு காலையில எழுந்திரிச்சு பியூட்டிஃபுல்லா பிக்சர் வந்து கொடுப்பேன். அதை கொண்டு போய் அவன்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவனும் சந்தோஷமா இருப்பான், அதுக்கப்புறம் நீ சந்தோஷமா இருப்ப. சோ பாரு, ஒரு பாண்டிங் எல்லாமே இருக்கு. அந்த ரீசனால சரிங்களா, சோ அதாவது இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோம், சோ நம்ம 2 பேருக்கு கல்யாணம் ஆச்சு, சோ நீ இப்ப என்கிட்ட இல்ல, சோ நான் மட்டும் தனியா இந்த வீட்டுல இருந்துட்டு இருக்கேன், சோ இதனால நான் ரொம்ப ஃபீல் பண்றேன், சோ ஒரு கிரீவிங் சென்ஸ்லயே நான் இருக்கேன், சோ நீ சந்தோஷமா இருக்க. சோ இந்த கில்ட்டினஸ் எல்லாம் நீ விட்டெறிஞ்சிரு, அதெல்லாம் யோசிக்காத. இப்ப நீ என்கிட்ட இருக்க, அதை மட்டும் யோசி. ஓகே, ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, இப்போ மட்டும் என்னது, நீ என்னோட இருக்க அப்படிங்கிற மட்டும் யோசி. யூ மஸ்ட் சர்வ் ஃபார் ஈச் ஆஃப் த 5 பிக்சர்ஸ் வி இருக்க. இட் சேவ்ஸ் அ மாடல். சொல்றா பாருங்க, இட் சேவ்ஸ் அ மாடல். ஓகே, சோ அந்த ரெக்கையருக்கு ஒரு மாடல் வேணும். மாடல் எந்த மாடல், என்னோட செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். சோ கீப் லுக்கிங் சோ மை சர்பன்ட் பியூட்டி. சர்பன்ட் பியூட்டினா நம்மளுக்கு தெரியும், சர்பன்ட்னா ஸ்னேக். ஆக்சுவலி ஐ எம் நாட் சோ கம்ஃபர்டபிள் வித் ஸ்னேக். So that's why I just give you this picture. Serpent beauty, இது ரொம்ப ஃபேமஸான ஒரு லைன், நல்லா ஞாபகம் வச்சுங்க. Keep looking so my serpent beauty, which means அவங்களோட பியூட்டினஸ் அப்படின்னு சொல்லக்கூடாது, அவ்வளோ சோ எக்ஸ்ட்ரீமா இருக்குமா. சரிங்களா, தன்னோட வைஃப மை சர்பன்ட் பியூட்டின்னு சொல்றாங்க. which means நல்லா யோசிச்சு பாருங்க, serpent so which always sleeps, so which puts its heads in the center point, in the center. Right, so it goes right. Okay, அதோட சென்டர்ல தான் அதோட ஹெட் இருக்கும், அத சுத்தி தான் வால் பகுதி இருக்கும். இப்படிதான் என்னன்னு பஞ்சுங்களேன், அது அதோட ஸ்ட்ரக்சர் இருக்கும். அது அப்படி ஸ்ட்ரக்சர் இருக்கும் பொழுது பார்த்தோம்னு வச்சுங்களேன், சோ ஒரு பியூட்டியா தெரியுமா. Right, okay, I'm not so comfortable with describe that things. I'm not so comfortable with that serpenting that things. So why, right? So actually rounds and round எப்படி, சோ ஒரு ரவுண்ட் இருக்கும், அதுக்கு மேல இன்னொரு ரவுண்ட் வரும், அதுக்கு மேல இன்னொரு ரவுண்ட் வரும். இந்த சென்ஸ்ல தான் என்னன்னு வச்சுக்கல, இந்த பியூட்டினஸ் அது பார்க்கறதே பியூட்டிஃபுல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அந்த பியூட்டி மாதிரி நீ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம். அதான் கீப் லுக்கிங் சோ, இப்படியே பாரு. மை சர்பண்டிங் பியூட்டி ரவுண்ட்ஸ் அண்ட் ரவுண்ட்ஸ், ஹை குட் யூ எவர் பிரிக் தோஸ் பெர்ஃபெக்ட் இயர்ஸ். ரைட், ஓகே, சோ இதான் பெர்ஃபெக்ட் இயர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. பெர்ஃபெக்ட் இயர்ஸ் பாத்துங்க, how could you ever prick those perfect years, right? So எப்படி நீ என்ன பண்ற, இந்த perfect years அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்த right, okay, மெயின்டைன் பண்ற. சரிங்களா, சோ உன்னோட இயர்ஸ் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கு. சோ ஈவன் டு புட் த பியூர் தேர். ஓகே, அந்த இயர்ஸுக்கு, அதாவது இந்த காது மடல்னு சொல்றோம் பாருங்க, இந்த காது மடலோட அழக பேசிட்டு இந்த காது மடலுக்கு இன்னும் கொஞ்சம் இன்னொரு விஷயத்தை என்னன்னு வச்சோம்னா இன்னும் பியூட்டிஃபுல்லா இருக்கும். என்னன்னா பியோல வைக்கலாம்.
எதை வைக்கலாம்? பியோல வைக்கலாம். பியோல வச்சா ஓ சோ ஸ்வீட், எவ்வளவு சூப்பரா இருக்கு தெரியுமா? அந்த காது மடல்ல பியோல வைக்கலாம். So what does it mean pure? முத்து. Okay, okay, right. So வெளில வந்துட்டா உள்ளாடி உட்காந்துட்டா. please someone please mute yourself. Okay, right. So anyhow, right. So அடுத்தது பாருங்க so sweet. Okay, so அந்த முத்து அந்த பியோல வைக்கலாம். அது ரொம்ப பியூட்டி சேர்க்கும் உன்னோட காது மடலுக்கு. அடுத்தது my face, my moon, my everybody's moon. நல்லா புரிஞ்சுக்க, my face which means you are my wife. Okay, so இது எனக்கானது, அதனால my face. அடுத்தது my moon. Okay, so my moon which means so என்னது, so நான் பார்க்கும்போது அது எனக்கு சொந்தமான ஒரு moon. ஆனா my everybody's moon which means நான் மட்டும் மூனை பார்த்து ரசிக்க மாட்டேன். So each and everyone can so see the moon and enjoy its beauty. அதே மாதிரி தான் என்ன பண்றாங்க, so you're my wife. So right now I can't call so you call you that you are my wife. அதாவது உன்னை நான் என்ன பண்ண முடியாது, என்னோட வைஃப்னு என்னால சொல்ல முடியல, because you are not with me, என்னோட கூட இல்ல. So please understand, so you are not with me, you are with someone else, யாரோ இன்னொருத்தனோட இருக்காங்க அப்படிங்கறத my everybody's moon னு சொல்றான். My everybody's moon which everybody looks on and calls is, எல்லாருமே இப்போ என்ன சொல்றான், பார்த்துட்டு இது என்னோடது அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடியது இருக்கு. and I suppose is looked on by in turn while she looks. So and I suppose is looked on by in turn while she looks. So no one's very dear, no less. Actually இது மத்தவங்கலாம் சொல்ல முடியாது. So அவ she looks, சரிங்களா, while she looks, அவ உட்கார்ந்திருக்கா, இத சொன்ன உடனே அவனை பார்க்கறா, அவளோட கழுத்தை திருப்பி பார்க்கறாதா. I suppose is looked on by in turn, அதுக்காக அவ என்ன பண்றா, அப்படியே கழுத்தை திருப்பி அவளை பார்க்கறா. My everybody's moon சொன்ன உடனே கழுத்தை திருப்பி பார்க்கறா. So அதுக்கு so no one's very dear, no less. So ஒருத்தரும் கிடையாது, என்னோட தான் அப்படின்ற மாதிரி அவன் so முடிக்கிறான். Okay, right. You smile. Okay, so that's what. So you smile. Okay, you smile. Why? That is my picture ready made. You smile. So why? That is my picture ready made. That is what we painters call our harmony. Actually என்னை மாதிரி பெயிண்டர்ஸுக்கு இருக்கக்கூடிய அந்த சந்தோஷம் எங்கப்பா இருக்கு, வேற எங்கேயும் இல்ல. நீ எப்ப புன்னகிக்கிறியோ அந்த புன்னகையில தான் இந்த பெயிண்டர்ஸோட ஹார்மனினா இட்ஸ் அ பிளசன்ட் மியூசிக். ஸோ எங்களுக்கு அந்த சந்தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஸோ இந்த மாதிரி புன்னகையில தான்ப்பா இருக்கு. அந்த எனர்ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள், அந்த எனர்ஜி எங்க இருக்கு, எங்களுக்கு எங்கப்பா அந்த எனர்ஜி கிடைக்குதுன்னா, ஸோ எனர்ஜி இஸ் ஸோ nowhere, so from a smile of a girl or from a smile of a wife or lover அப்படிங்கிற சென்ஸ்ல சொல்றாங்க. அதான் you smile. Why? நீங்க சிரிக்கிற why? Okay, right. So that is my picture ready made. So பாரு, டக்குன்னு நீ சிரிச்சதுக்காக என்னது, so picture அவ்வளவு பியூட்டிஃபுல்லா கொடுக்க பாருங்க. So that is what we painters call our harmony. ஓகே, ஸோ அங்கதான் எங்களோட ஹார்மோனினஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். எங்களுக்கு அந்த ஹாப்பினஸ் கொடுக்கக்கூடியது அங்கதான் இருக்கு, கொட்டி குமிஞ்சு கிடக்குது அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடியது. காமன் கிரெயின் சில்வர்ஸ் எவ்ரிதிங். ஓகே, காமன் கிரெயின் சில்வர்ஸ் எவ்ரிதிங் விச் மீன்ஸ் அவரோட ஸோ பெயிண்டிங்ஸ்ல அதிகமா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு வச்சுக்கலாம், இந்த ஸோ கிரெயின் சில்வர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது அவரோட பெயிண்டிங்ஸ்ல. அந்த ரீசனால அதை பிரைஸ் பண்ணி சொல்றாப்ல, காமன் கிரெயின் சில்வர்ஸ் எவ்ரிதிங் இந்த பெயிண்டிங்ஸ்ல இருக்கும். all in twilight you and I like. Actually you and I like. so ஒன்னே மாதிரி என்னைய மாதிரியும் so இந்த கிரெயினஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த twilight ஏர்லி மார்னிங்ல இந்த சூரியன் வெளிச்சம் இந்த பூமிக்குள்ள வரும் பொழுது so எப்படின்னா அந்த இருள் சூழ்ந்த பகுதி அது கொஞ்சம் கொஞ்சமா அகலும் பொழுது ஏற்படக்கூடிய அந்த ஒரு வெளிச்சம் இருக்கு பாருங்க, அதான் சில்வர். அந்த கிரெயினஸ் சில்வர் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த சில்வர். சோ அது எப்படி, சோ ஆல் இன் twilight. சோ இது எப்படி இருக்குன்னா இந்த twilight மாதிரி அந்த டைம்ல இருக்கும். யூ அண்ட் ஐ லைக், சோ நம்மளே மாதிரி இருக்கும். ஒன்னு உள்ள வர இன்னொன்னு விலகி போகக்கூடிய சென்ஸ்ல இருக்கும். சோ ஒரு which means இந்த இடத்துல என்ன சொல்றான்னா இந்த கிரேட் எமோஷனல் ஒரு விஷயத்த சொல்றான். which means ரொம்ப எக்ஸ்ட்ரீமான ஒரு ஹாப்பினஸ் கிடையாது. யூ அண்ட் ஐ லைக்னா நீ வேற ஒருத்தரோட இருக்க, நான் தனியா இருக்கேன் அப்படிங்கும்போது இதுல ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது இல்ல. பாத்தியா, அந்த கிரே கலர் பெயிண்டிங்ஸ் ஹாப்பினஸ் கொடுக்க மாட்டாங்க.
ஹாப்பினஸ் கொடுக்க மாட்டாங்க. பிகாஸ் அது ஒரு டல் கலர். கிரே கலர் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னன்னு பஞ்சுக்கல டல் கலர். அந்த டல் கலர் தான் நம்மளோட வாழ்க்கையில நம்ம 2 பேத்துக்கு இடையில இருக்கக்கூடிய விஷயம். அதான் காமன் கிரீன் இஸ் சில்வர்ஸ் எவ்ரிதிங் ஆல் இன் இன்டு லைட் யூ அண்ட் ஐ லைக் யூ அட் த பாயிண்ட் ஆஃப் யுவர் ஃபர்ஸ்ட் ப்ரைட் இன் மீ. ஆக்சுவலி வேற ஒன்றும் இல்லை, யூ நீ இருக்க தெரியுமா, அட் த பாயிண்ட் ஆஃப் யுவர் ஃபர்ஸ்ட் ப்ரைட் இன் மீ. So that's gone, you know. Actually நீ தான் என்னோட முதல் தலைக்கணம். இந்த மாதிரி ஒரு பியூட்டி நம்ம கூட இருக்காளே அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் எனக்கு இருக்கக்கூடிய முதல் தலைக்கணம். அதான் so you at the point of your first pride in me, but I at every point my youth, my hope, my art being all toned down to endless of a pleasant poison. ஆக்சுவலி இது எல்லாமே மை யூத், என்னோட யூத், என்னோட இளமை காலம், என்னோட நம்பிக்கைகள், என்னோட கலைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னன்னு பஞ்சுக்கலே டோன்டு டவுன் டு எண்ட் சப பிளஸின் ஃபாய்சல். இந்த ஃபாய்ஸ்ல தெரியாமே வெளிப்படாமையே நானும் ஒரு பெயிண்டர் அப்படின்னு சொல்லக்கூடியது வெளி உலகத்துக்கு தெரியாமே போயிருது. ஏன் நம்மளோட வாழ்க்கையில அந்த கிரெய்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது சூழ்ந்த மாதிரி, அந்த ரியல் அந்த ஹாப்பினஸை என்ஜாய் பண்ணாத மாதிரி. ஓகே, நம்மளோட லைஃப் இப்படியே லீட் அப் ஆயிட்டு இருக்கு. ஸோ தேர் இஸ் அ பெல் கிளிங்கிங் ஃப்ரம் த சாப்பல் டாப். ஸோ இதான்ப்பா சாப்பல் டாப் அப்படின்னு சொல்லக்கூடியது, விச் மீன்ஸ் ஸோ சர்ச்சோட இந்த சர்ச் தான் சாப்பல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட டாப்ல பெல் எப்பயுமே இருக்கும். ஸோ இப்போ இதை சொல்லிட்டான், இந்த மாதிரி ஒரு டல்னஸுக்கு இப்படிதான்ப்பா இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டான். என்னோட யூத்ஸ்லாம் வேஸ்ட் ஆகி போயிட்டு இருக்கு, ஆர்ட்டும் கிட்டத்தட்ட நான் பெர்ஃபெக்ஷனை பண்ண முடியல, நீ ஏன்னா என்னோட கூட இல்லை அப்படிங்கிற மாதிரி புலம்பிட்டு இருக்கேன்னா. அடுத்தது there is a bell clinging from the chapel top. ஸோ சாப்பலோட டாப் பொசிஷன்ல பெல் என்னன்னு வச்சுக்கல பெல் அடிக்கிறான், which means அந்த பெல் கிளிங் ஆகுது. So that length of convent wall across the way holds a trees safer huddle more inside. Actually பாருங்க, இதான் இந்த கான்வென்ட் வால் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த கான்வென்ட் வாலுக்குள்ள சோ என்ன இருக்குன்னா ட்ரீஸ் எல்லாம் சேஃபரா இருக்கு. ஓகே, ஏன்னா இவனோட பெயின்ஃபுல்ல சொல்லிட்டு உடனே அதையே திரும்ப சொல்லணும்னு வச்சுக்கலே, ஸோ டல் பொசிஷன் போயிடுவா, வந்து ஒரு 5 நிமிஷம் உட்காந்துருவோம் எந்திரிச்சு போயிடுவா அப்படிங்கிற ரீசனால இவன் மாத்தி டாபிக்க சொல்லிட்டு இருக்கான். அப்படி இருக்கும் பொழுது அங்க பாரு, ஸோ இந்த ஈவினிங் ஆயிடுச்சு, அங்க சர்ச்சோட டாப்ல இருக்கக்கூடிய மணி சத்தம் கூட அடிக்குது. ஸோ அந்த மணி சத்தத்துக்கு பாரு, வால் அப்படியே வருது, வாலுக்குள்ள பாரு ட்ரீஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அப்படியே ஹோல்ஸ் ட்ரீ சேஃபா. எதுக்காக? அந்த ட்ரீஸ் எல்லாம் பத்திரமா வச்சுக்கிறது, வால்ஸ் கட்டி வச்சுக்கா, ஹடல் மோர் இன்சைட், இன்னும் நிறைய உள்ள இருக்கும். ஸோ நம்மளுக்கு தெரிஞ்சது இந்த ட்ரீஸை தாண்டி நிறைய விஷயங்கள் உள்ள இருக்கும். லாஸ்ட் மாங் லீவ்ஸ் கார்டன். அதே மாதிரி ஸோ சாப்பல்ல இருக்கக்கூடிய பெல்லு சத்தம் கேட்டதுக்கு அப்புறம் கார்டன்ல இருக்கக்கூடிய அந்த மாங்க்கு கூட என்ன பண்றாப்ல, ப்ரேயருக்கு போகிறாப்ல. ஈவினிங் டைம் ஆச்சு, நம்ம என்ன பண்ணோம், நம்ம பிளேஸுக்கு போகணும் அப்படிங்கிறதுக்கு போறாப்ல. டேஸ் டிக்ரீஸ். ஸோ டேஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னது, டிக்ரீஸ் ஆகுது. அண்ட் ஆட்டம் க்ரோஸ், ஆட்டம் இன் எவ்ரிதிங். ஓகே, ஸோ ஆட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னது, கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. ஆட்டம் சீசன் அப்படின்னு சொல்லக்கூடியதுலாம் எல்லா விஷயங்களும், விச் மீன்ஸ் அழிவு காலம் அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா, அந்த அழிவு காலம் அப்படின்னு சொல்லக்கூடியது இருந்துகிட்டே இருக்கும். ஆட்டம் இஸ் எவ்ரிதிங். எல்லாரோட வாழ்க்கையும் இது இருக்கும், என்னோட வாழ்க்கையில இருக்கு, உங்களோட வாழ்க்கையில இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஆட்டம் க்ரோஸ். ஸோ ஆட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது கிட்டத்தட்ட இவ்வளவு நாள் நீங்க ஸோ ஹோல் டே என்ன பண்ணிட்டோம்னா நம்ம ஸோ சந்தோஷமா ஜாலியா நம்ம என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ என்ன ஆகுது, இந்த ஆட்டம் சீசன் அப்படின்னு சொல்லக்கூடியது ஸோ நம்மளோட வாழ்க்கையில என்டர் ஆயிடுச்சு. ஓகே அப்படிங்கிற சென்ஸ்ல சொல்றாங்க. Right. So next one. A. The whole seems to fall into a shape as if I saw like my work and self and all that I was born to be and do to light peace. Okay. Actually பாருங்க, அடுத்தது அவங்க சொல்றான் பாருங்க. The whole seems to fall into a shape. இது எல்லாமே எதுக்கு இப்படி நடக்குது அப்படின்னு பாருங்களே, இந்த ஈவினிங் சீசன் வருது, இந்த ஆட்டம் சீசன் வருது, நீ என்னை விட்டுட்டு போனது எல்லாமே எதுக்காக நடக்குதுன்னா, ஹோல் சீன்ஸ் இது எல்லாமே பார்க்குது டு ஃபால் இன்டு ஷேப், ஒரு ஷேப்பா ஆக்குறதுக்கு, விச் மீன்ஸ் எனக்கு வாழ்க்கையை கத்துக் கொடுக்கறதுக்கு. ஸோ வாழ்க்கைனா இதெல்லாம் இருக்கும்டா அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றதுக்கு, அதுக்கு தான் என்னன்னு பாருங்களே, இது எல்லாமே எனக்கு நடக்குது as if I saw like my work and self. ஸோ என்னோட ஒர்க்கை பார்த்தாலும் சரி, என்னோட செல்ஃபை பார்த்தாலும் சரி, என்ன நேர்த்தி பண்றதுக்காக நடக்கக்கூடிய விஷயங்கள் இது எல்லாமே. And all that I was born to be and do. இது எல்லாமே நான் பிறந்ததுனால எனக்கு விளையக்கூடிய விஷயங்கள். Okay, someone has unmute your myself, please do it.
ஓகே. சோ இப்ப இது எல்லாமே நடந்திருக்கக்கூடிய விஷயங்கள் எதுக்காக நடந்திருக்குன்னா, என்னோட செல்ஃப மெருகேற்றத்திற்குன்னு சொல்லுவோம் பாத்தீங்களா? நம்மளோட வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்களா, நம்மளோட இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் லேர்னிங். நம்மளோட செல்ஃப புரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுக்கு இந்த லைஃப் அப்படின்னு சொல்லக்கூடியது டீச் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அந்த ஆஸ்பெக்ட்லாம் அண்ட் ஆல் தட் ஐ வாஸ் born to be and do at Twilight Peace. சந்தோஷத்தை கொடுத்துக்கிறதுக்காக, என்னோட வாழ்க்கையை மெருகேற்றுறதுக்காக, என்னோட கலை, என்னோட என்னோட லைஃப் மேல இருக்கக்கூடிய இந்த இன்ட்ரெஸ்ட், லைஃபை டீச் பண்றதுக்காக நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான் இது எல்லாம் அப்படின்னு சொல்றாங்க. லவ், we are in God's hand. அடுத்த ஒரு வார்த்தை சொல்றான் பாருங்க, இது எல்லாமே, அதாவது அவன் சொல்லக்கூடியது என்னன்னு பச்சுக்கலே, நீ என்னைய விட்டு போனது குத்தமே கிடையாது. நீ விட்டு போனது குத்தமே கிடையாது. ஆக்சுவலி இட்ஸ் ஆல் காட்ஸ் ஹேண்ட். நீ என்னை விட்டு போன பத்தியா, நீ ஏன் விட்டு போல, கடவுள் உன்னை இப்படி ஆட்டி படைக்கிறாப்புல. அதனால நீ என்னைய விட்டு போயிட்டாதான். லவ், we are in God's hand. கடவுளோட கையில இருக்குப்பா. நீ மிஸ்டேக்ஸ் பண்ணாலும் இட்ஸ் நாட் அட் ஆல் யுவர் மிஸ்டேக்ஸ். ஸோ காட் ஹேஸ் பனிஷ்ட். ஓகே, காட் ஹேஸ் பனிஷ்ட் யூ. ஓகே, நீ இந்த பிறவில இப்படிதான் இருக்கணும்னு கடவுள் எழுதியிருக்காரு. எப்படி மாத்தி பேசுறான்னு நல்லா புரிஞ்சுக்குங்க. விச் மீன்ஸ், ஸோ தன்னை விட்டுட்டு போயிட்டு இன்னொருத்தனோட இருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சும் தன்னோட வைஃபை என்னன்னு சொல்றான்னு பச்சுலே, ஸோ அவன் தவறா சொல்ல மாட்டேங்கிறான். ஏன்னா தப்பா சொல்லிட்டுனா அவன் வாட்டில எந்திரிச்சு போயிட்டானா, அட்லீஸ்ட் உட்காந்துருக்கவங்களும் எந்திரிச்சு போயிருவா. அப்புறம் ஸோ அப்ப இருக்கிறதும் போச்சுடா அப்படின்ற மாதிரி உட்காந்துருக்கா அப்படிங்கிற ரீசனால இவன் என்ன பண்ணிருக்கானா, ஸோ ஒரு பிளாபரிங் சென்ஸ்ல சொல்லிட்டு இருக்கான். ஓகே, ஹவு ஸ்ட்ரேஞ்ச் நவ், எவ்வளவு ஸ்ட்ரேஞ்சா இருப்பாரு. லுக்ஸ் த லைஃப் ஹி மேக்ஸ் அஸ் லீட். நம்மளோட வாழ்க்கை எப்படி லீட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி அவரு நம்மளுக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்திருக்காரு பாருங்களேன். ஹவு ஸ்ட்ரேஞ்ச் நவ் லுக்ஸ் த லைஃப் ஹி மேக்ஸ் அஸ் லீட். ஹீங்கிறது இங்க காட். சோ ஃப்ரீ வி சீம், சோ ஃபெட்டர் ஃபாஸ்ட் வி ஆர். ஃபெட்டர் அப்படின்னு சொல்லக்கூடியது ரெஸ்ட்ரைன்ட் வித் செயின்ஸ் ஆர் மெனாக்கல்ஸ் டைபிக்கலி அரௌண்ட் த ஆங்கிள்ஸ். ஸோ ஆக்சுவலி சோ ஃப்ரீ வி சீம், நம்ம பார்க்கறதுக்கு ரொம்ப ஃப்ரீயா இருக்கிற மாதிரி தெரியுது. சோ ஃபெட்டட் ஃபாஸ்ட் வி ஆர். ஆனா கடவுள் இவனுக்கு இந்த மாதிரி வாழ்க்கை தான் இருக்கணும், இப்படிதான் இவன் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் என்ன பண்ணிட்டாரு, நம்மளைய உருவாக்கிட்டு அதுக்கு தகுந்தாப்புல நம்மள அலைய வச்சுட்டு இருக்காப்ல. ஸோ ஏன்னா நார்மலா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய எப்படி இருப்பாங்க, அவங்களாம் அவங்க வீட்டுல 2 பேர் இருப்பாங்க. பட் நீ என்ன பண்ற, நீ தனியா இருக்க, நான் தனியா இருக்கேன்ல. ஸோ நம்மளோட வாழ்க்கை இப்படிதான் இருக்கணும்னு அவரு தான் தீர்மானிச்சிருக்காரு. நம்மளுக்கு ஃப்ரீடம் இருக்கு, ஃப்ரீனஸ் இருக்கு. அந்த ஃப்ரீனஸ் இருந்தாலும் நீ இப்படி வாழணும். வைஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய சென்ஸ்ல இருந்து நீ மாறுபட்டு காணப்படுற. சரிங்க, என்னாவும் ஒரு ஹஸ்பண்டா என்னாலையும் நடந்துக்க முடியல அப்படிங்கிற ஒரு விஷயங்களை இதுல இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. ஐ ஃபீல் ஹி லேட் அ ஃபெட்டா. ஆக்சுவலி என்னோட காலில் இப்படிதான் கட்டியிருக்காருன்னு நான் ஃபீல் பண்றேன். அதான் ஐ ஃபீல், நான் பர்சனலா ஃபீல் பண்றேன். இத என்ன பண்ணிட்டாரு, இப்படிதான் அந்த ஆங்கிள்ஸ்ல அந்த கட்டக்கூடிய அந்த செயின் என்னன்னு என்னோட காலில் கட்டிட்டாருன்னு நான் ஃபீல் பண்றேன். லெட் இட் லைன். சரி, ஓகே, கிடக்கட்டும், காலில் தானே கிடக்குது, கிடந்துட்டு போட்டோம். திஸ் சேம்பர் ஃபார் எக்ஸாம்பிள், இந்த சேம்பரை பாரு. சரிங்களா, டர்ன் யுவர் ஹெட். ஸோ உன்னோட தலையை அப்படியே திருப்பி நம்மள சேம்பரை பாரு, அந்த வீட்டை பாரு. ஸோ ஆல் தட்ஸ் பிஹைண்ட் அஸ், நம்மளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் பாரு. யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். அதாவது ஸோ யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட், நீ என்ன ஏதுலாம் புரிஞ்சுக்க வேணாம். நாட் கேர் டு அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் மை ஆர்ட். என்னோட ஆர்ட் பத்தி கூட நீ தெரிஞ்சுக்க வேணாம், எதையும் பத்தி நீ தெரிஞ்சுக்கணும். யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் நார் கேர் ஸோ டு அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் மை ஆர்ட். என்னோட ஆர்ட்டை பத்தி கூட நீ என்ன அதை தெரிஞ்சுக்க வேணாம். பட் யூ கேன் ஹியர் அட்லீஸ்ட் வென் பீப்புள் ஸ்பீக். அட்லீஸ்ட் நீ என்ன பண்ணணும், நீ தெரிஞ்சுக்கணும். அந்த பீப்புள், நார்மலா பீப்புள் இருக்காங்களா, அவங்க எல்லாம் பேசும்பொழுது என்ன பேசுறாங்க அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறாரு. ஏன்னா அண்ட் தட் கார்ட்டூன் அங்க இருக்கு பாரு, அந்த ஒரு கார்ட்டூன் இருக்கு பாரு, அது த செகண்ட் ஃப்ரம் த டோர். ஸோ இது ஆக்சுவலி டோர்னு இமேஜின் பண்ணிக்கீங்க. டோருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய செகண்ட் ஒன் அது இருக்கு பாத்தியா. ஸோ இட் இஸ் த திங், அதுதான் லவ். லவ்னா தன்னோட வைஃப் லுக்ரீசியா, லவ் சோ சச் திங்ஸ் ஷுட் பி. அது மாதிரிதான் இருக்கணும். அந்த கார்ட்டூன் பாரு, அந்த மாதிரிதான் பெயிண்டிங் இருக்கிறோம். பிஹோல்ட் மடோனா, இதான்ப்பா பிஹோல்ட் மடோனா, இதான் பிஹோல்ட் மடோனா. சோ ஐ போல்ட் டு சே, சரியா, பிஹோல்ட் மடோனாங்கிறது இப்படிதான் பெயிண்டிங் இருக்கணும். நான் ஆணித்தரமா அடிச்சு சொல்லுவேன், இப்படிதான் பெயிண்டிங் இருக்கணும், அந்த பிக்சரை பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஐ கேன் டூ வித் மை பென்சில் வாட் ஐ நோ. ஆக்சுவலி என்னோட பென்சிலை வச்சுட்டு எனக்கு என்ன தெரியுமோ எல்லாத்தையும் என்னால பண்ண முடியும். அதான் ஐ கேன் டூ வித் மை பென்சில் வாட் ஐ நோ. எனக்கு என்ன தெரியுமோ அதெல்லாம் பென்சில் டிராயரா நான் பண்ணுவேன். ஸோ வாட் ஐ சி, நான் என்ன பார்க்கறேன். வாட் அட் பாட்டம் ஆஃப் மை ஹார்ட் ஐ விஷ் ஃபார். என்னோட எண்ட் ஆஃப் த பாட்டம் ஆஃப் மை ஹார்ட்ல நான் என்ன வரையணும்னு விருப்பப்படுறனோ அதை பென்சில் டிராயரா நான் வரைவேன். இஃப் எவர் திஸ் சோ டீப் ஸோ டூ ஈஸிலி டு. ஓகே, அதே மாதிரி ஸோ இன்னும் கொஞ்சம் ஆழ்ந்து உள்ளார்ந்து ஒரு விஷயத்த பண்ணணும்னு நினைச்சுன்னா டூ ஈஸிலி டு, அந்த ஒரு விஷயத்தை என்னால பண்ண முடியும். when I say so perfectly,
சரிங்களா? when I say perfectly அத எப்படி கூட சொல்லுவாங்கன்னா perfectனு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி கூட பண்ண முடியும். I don't boost perhaps yourself or judge. நான் என்னைய பத்தி புகழ்ந்துலாம் பேசல. அதான் I don't boost. நான் என்ன பண்ணல, என்னைய பத்தி புகழ்ந்து பேசல. yourself or a judge. நீயே ஜட்ஜ்னு வச்சுக்குவேன். நீயே ஒரு ஜட்ஜ்னு வச்சுக்குவேன். who listen to Ligate's talk last week. So Ligate அப்படின்னு சொல்லக்கூடியது பாரு, so member of the clergy, especially a cardinal representing pope. போப்போட அவையில இருக்கக்கூடியவங்கள தான் என்னன்னு பஞ்சுல லிகேட் பீப்புள் அப்படின்னு சொல்லுவாங்க. போப்புக்கு அடுத்தது ஸோ அட்வைசர்ஸ் இருப்பாங்க. ஸோ போப்புக்கு ஸோ அந்த ஸோ லீடர்ஸ் அந்த கேட்டகரிஸ் வரும் பாருங்க, அவங்க தான் லிகேட்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த லிகேட்ஸோட அந்த அமைப்புல என்ன பேசுனாங்கன்னு உனக்கு தெரியுங்களா? ஏன்னா சோ என்னைய நானே புகழ்ந்து பேச விரும்பல. யோர் செல்ஃப் ஆர் ஜட்ஜ். நீ தான் இங்க ஜட்ஜ்னு வச்சுக்குவேன். நீயே என்ன பண்ணிருக்க, லிகேட்ஸ் என்ன பேசுனாங்க லாஸ்ட் வீக் அப்படிங்கறத நீயே கேட்டிருக்க. என்னைய பத்தி என்ன பேசுனாங்க. அண்ட் ஜஸ்ட் as much they used to say in France. எப்படி பிரான்ஸ்ல என்னைய பத்தி என்ன சொன்னாங்களோ அதே தான் அந்த லிகேட்ஸ் அவங்களும் என்ன பண்ணாங்க, இந்த கிளர்ஜிமென்னும் பேசுனாங்க. நீ கேட்டில நானே புகழ்ந்து என்னைய பற்றி சொல்ல விரும்பல. நீ கேட்டில at any rate it is easy all of it. At any rate it is easy all of it. No sketches first, no studies, that's long past. Okay, actually, okay, இதெல்லாம் இருக்கட்டும், ரொம்ப நாள் நான் படிக்கவோ இல்ல. No sketches first, no studies, that's long past. எல்லாம் முடிஞ்சு போச்சு. I do what many dream of and all their lives. நான் இப்ப என்னது மேக்ஸிமம் நிறைய பேர் என்ன கனவு கண்டுட்டு இருப்பாங்களோ அந்த ஒரு விஷயத்தை நான் இப்ப யோசிச்சுட்டு இருக்கேன். எப்பரா இதை பண்றது, எப்பரா சோ இதை அட்டைன் பண்றது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கேன். சோ ட்ரீம்னா என்ன தெரியுமா? strive to do and agonize to do and so fail in doing. சரிங்களா? ஃபெயில் இன் டூயிங். அதே மாதிரி கனவுனா என்ன தெரியுமா? ஒரு விஷயத்த ஆணித்தரமா பண்ண ஒரு வைராகி வேணும். அதான் ஸ்ட்ரைவ் டு டூ. ஸ்ட்ரகிள் வந்தாலும் உத்வேகத்தோட போகணும்ன்ற ஒரு வைராகியம் வேணும். அதான் ஸ்ட்ரைவ் டு டூ. அண்ட் அதுக்காக நீ எவ்வளவு தூரத்துக்கு வேணுமாலும் கஷ்டப்படலாம். அதான் அகார்டிங் டு டூ அண்ட் ஃபெயில் இன் டூயிங். ஆனா பண்ணக்கூடிய ஒரு விஷயத்துல மட்டும் ஃபெயில் ஆகக்கூடாது. ஓகே, ஒரு விஷயத்த நான் பண்றேன், எடுத்து பண்றேன்னா சோ ஆணித்தரமா பண்ணு. ஆனா அதுல இருந்து பின்வாங்காத. ஓகே, அதுக்கு பேர் தான் ட்ரீம் அர்த்தம். அதுக்கு பேர் தான் ட்ரீம். I could count 20 such. I could count 20 such on twice your fingers. ஓகே, அடுத்த லைன் சொல்றேன் பாருங்க. I could count. என்னால என்ன பண்ண முடியும்? I could count 20 such on twice your fingers. உன்னோட fingers 10 fingers இருக்கா? இந்த 10 fingers so twice நான் கவுண்ட் பண்ணா 20 such fingers வரும். Not leave this town. Okay, not leave this town who strive. You don't know how others strive to paint a little thing like that. You smart carelessly passing with your robes flute. Actually வேற ஒண்ணுல, நீ நல்லா யோசிச்சு பார்த்திருக்கலாம். ஸோ நீ அப்படியே கேர்லெஸ்ஸா நீ ஒரு விஷயத்துல நடந்து போகும் பொழுது பெயிண்டிங்ஸ் எல்லாம் வரைஞ்சி வச்சிருப்பாங்க. அந்த ஒரு பெயிண்டிங்ஸ் எல்லாம் ஸோ வரையறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பான்னு உனக்கு தெரியுமா? அதான் ஸோ அதாவது இதோட கண்டினியூஷன் பாருங்க. So I could count 20 such on twice of your fingers. உன்னோட fingers so twice of your fingers. So இதை கவுண்ட் பண்ற அளவுக்கு not leave this town. So இந்த டவுனுக்குள்ளேயே நடக்கக்கூடிய ஒரு இன்சிடென்ட் சொல்றேன். Who strive? யாருக்குள்ள இந்த விடக்கூடாதரா, உத்வேகம் வேணும்டா அப்படின்ற மாதிரி இருக்கானோ அவன்லாம் you don't know how others strive. சரிங்களா? மத்தவங்களாம் எவ்வளவு தூரத்துக்கு அதை அட்டைன் பண்ணணும்னு விருப்பப்படுறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல. டு பெயிண்ட் a little thing like that you smart carelessly passing with your robes of flute. You do much less, so much less. Someone says. Actually நீ அப்படியே அசால்ட்டா நடந்து போவியான், அந்த பெயிண்டிங்ல இருக்கிறத பார்த்துட்டு போவியான், பெருசால நீ யோசிக்க மாட்டியான். ஆனா அதை பண்றதுக்கு அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான் அந்த பெயிண்டர். ஐ நோ ஹிஸ் நேம், நோ மேட்டர். ஆனா யாரோட பெயிண்டிங் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். நீ அப்படியே சாதம் போயிட்டு இருக்க. ஓகே, அதை யாரு வரைஞ்சிருக்கான்னு தெரியும். நீ எப்படி போன அப்படிங்கிறது எனக்கு தெரியும். சோ மச் லெஸ். நீ கொடுத்துருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் அந்த பெயிண்டிங்ஸ் லெஸ் திங்ஸ். வெல், லெஸ் இஸ் மோர். லுக்ரீசியா. அதாவது லெஸ் தான். ஓகே, இருந்துட்டு போகுது, அதனால என்ன? சரிங்களா? ஐ எம் ஜட்ஜ்ட். ஓகே, ஐ எம் ஜட்ஜ்ட். நான் என்ன பண்றேன்? சோ இதை ஜட்ஜ் பண்ணிருக்கேன். அதான் ஐ எம் ஜட்ஜ்ட். சோ தேர் burns a truer light of God in them. ஆக்சுவலி அதுல ஒரு உண்மைத்தன்மை இருக்கு. எதுல? அந்த பெயிண்டிங்ஸ்ல. அதான் that burns a truer light of God in them in the vexed beating stuffed and stopped up brain. சோ அதுல என்ன இருக்கு? சோ vexed beating stuff, அதுல இருக்கக்கூடிய அந்த
அவரோட திறமை இருக்கு. அதே மாதிரி so stopped up brain, அந்த பிரெயினோட கொலாபரேஷன் இருக்கு. ஒரு விஷயத்த ஒரு ஆர்டிஸ்ட் கொடுக்கறாருன்னா அவன் எவ்வளவு சஃபர் ஆயிருப்பான், அந்த ஒரு விஷயத்துக்காக அவனுக்குள்ள இருக்கக்கூடிய பிரெயினை எவ்வளவு தூரத்துக்கு யோசிச்சிருப்பான், அதன் மூலியமா அந்த பெயிண்டிங்ஸ் எப்படி கொண்டாந்துருப்பான் அப்படிங்கிற விஷயங்கள இருக்கு. ஹார்ட், வேர் இஸ் வாட் எவர் எல்ஸ், then goes on to promote, prompt this low plused, forthright craftsman's hands of mind. இந்த மாதிரி தான் என்னோட ஒர்க் என்னன்னு பச்சுக்கல ரொம்ப வேல்யூபிளான ஒரு சில விஷயங்கள் இருக்கு. அதை நம்ம என்ன பண்ணணும், கன்ஃபார்மா சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படிங்கிற சென்ஸ்ல சொல்றாரு. ஓகே, their works drop groundward but themselves I know. ஆக்சுவலி இந்த ரீசனால் தான் அவங்களோட ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது அவங்க என்ன பண்ண மாட்டேங்கிறாங்கன்னா எந்தூசியாஸ்டிக்கா அந்த வேலையை பார்க்காதனால அவங்களோட ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது கிரவுண்ட் வேர்டா போயிட்டு இருக்கு. கிரவுண்ட் வேர்ட்னா கிட்டத்தட்ட அவங்களோட ஒர்க்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த டெப்த்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது கிடைக்க மாட்டேங்குது. பட் themselves I know, எனக்கு தெரியும். reach many a time heaven that's shut to me. ஓகே, அதே மாதிரி என்னது, என்னோட ஒர்க்ஸ் ஒரு சில டைம்ல ஹெவன் லெவலுக்கு போகக்கூடிய அளவுக்கு இல்லாம இருந்திருக்கு. enter and take their place, they're sure enough. அவங்களோட பிளேஸ் அட்டைன் பண்றதுல என்னால முடியாத ஒரு சில விஷயமா இருக்கு. though they come back and cannot tell the world. ஆனா அவங்க இந்த உலகத்துல சொல்ல இவனும் எங்களுக்கு ஈக்குவலா இருக்கக்கூடிய பர்சன் எங்களை பத்தி சொல்லல. my works are nearer heaven but I seek here. என்னோட ஒர்க் எப்படிப்பட்ட ஒரு ஒர்க், கிட்டத்தட்ட ஹெவனுக்கு ஈக்குவலா இருக்கக்கூடிய ஒர்க், கிட்டத்தட்ட அவ்வளோ ஆழமான கருத்துக்களை உள்வாங்கக்கூடிய ஒரு சென்ஸ்ல இருக்கு. பட் ஆனா என்ன பண்றேன், நான் இங்கதான் உட்காந்துருக்கேன், என்னால அந்த சென்ஸை போய் அட்டென்ட் பண்ண முடியல. the sudden blood of these men at the word praise them it boils, blame them it boils too. அதாவது இந்த மனிதர்களை பத்தி, இந்த பெயிண்டர்ஸை பத்தி ஏதாச்சும் வார்த்தைகள் பிரைஸ் பண்ணி பேசினே வச்சுக்கலே அதுவும் பாயில் பண்ணும். அதே மாதிரி பிளேம் பண்ணி பேசினா அதுவும் பாயில் பண்ணும். சரிங்களா, பிரைஸ் பண்ணி பேசினாலும் பாயில் பண்ணும். உங்களுக்கு என்னது, அதே மாதிரி பிளேம் பண்ணி பேசினாலும் உங்களுக்கு பாயில் ஆகும். ஓகே, ரைட். எனிஹவ்